நம்முடைய வாழ்க்கையில தேவன் தான் முதல் என்ற இடத்துல நாம் இருக்க வேண்டும். முதலில் தேவன். அநேக சமயங்களிலே நம்முடைய ஜெபங்களை நாம் பார்க்கும்போது, ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசுவை தேடி வரும்போது, ஜெபிக்கும் போது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன சொல்லி சொன்னா, நமக்கு பலவிதமான அந்தஸ்துகள் இருக்கலாம், அல்லது பெருமைக்குரிய காரியங்கள் நிறைய இருக்கலாம், அல்லது நாம் மேன்மை பாராட்டுவதற்கு என்று சொல்லி நமக்கு நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய தொழிலிலும், நம்முடைய படிப்பிலும், நம்முடைய அந்தஸ்திலும் நிறைய காரியம் இருக்கலாம். ஆனால் நாம் தேவ சமூகத்திலே வரும்போது நாம் எப்படி வர வேண்டும் என்றால், நாம் இயேசுவின் சமூகத்திலே நம்மை முழுமையுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே உம்மை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நீங்க எனக்கு உதவிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் நாம் விழக்கூடியவர்களாக இருப்போமானால் நாம் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எல்லா காலத்திற்கும் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய உண்மை நித்திய காலமாய் இருக்கிறது. அவருடையதான எதிர்பார்ப்பும் நித்திய காலமாய் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும்போது, அணுகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவானவரை அவர் பூமியிலே அவர் இருந்தபோது இயேசுவை தேடி சென்றவர்கள் ஆயிரமாய் இருந்தார்கள். திரட்கூட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனதை நாம் எல்லாரும் அறிவோம். திரட்கூட்ட ஜனங்கள் போனார்கள். அவர்கள் பலவிதமான தேவைகளில் அவர்கள் போனார்கள். சுகத்திற்காக, அற்புதத்திற்காக இயேசுவை அவர்கள் தேடி போனார்கள். அதிலே இந்த மலை பிரசங்கத்தை பார்க்கும்போது ஆண்கள் மாத்திரம் 5000 பேர்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொல்லி பார்த்தால் சாதாரணமாக அவரை தேடி வந்தவர்களே 20,000 பேர்கள் அவரை இருக்கத்தக்கதாக திரட்கூட்ட ஜனம் இயேசுவை பின் சென்றது, அவரை தேடினது, அவரை அணுகினதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் தனிப்பட்ட விதத்திலும் ஒரு சிலர் இயேசுவை தேடி வந்திருக்கிறார்கள். திரட்கூட்டத்தை தவிர்த்து அதிலே ஒரு சிலர் இயேசுவை தனிப்பட்ட விதத்திலும் அந்த அணுகி இருக்கிறார்கள். அவர்கள் அணுகின போது தேவன் அவர்களோடு கூட பண்ணின உரையாடல்கள் என்ன, அவர்கள் எதற்காக இயேசுவை அணுகினார்கள், இயேசு அவருக்கு பதில் செய்தது என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்வது என்ன, பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் அறிந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது முதலாவது நபர் யார் என்று சொன்னால், முதலாவது நபர் யவீரு என்றதான ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். அவரை குறித்து மார்க் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யவீரு அவன் உயர்ந்த சமுதாயத்திலே மிகுந்த உயர்ந்த ஒரு நிலையிலே அவர் இருந்தவர். அவரை குறித்து வேதம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? ஜெப ஆலய தலைவன் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஜெப ஆலயத்தின் தலைவனாய் இருந்தார். ஆகினாலே அவருக்கு மரியாதை, மதிப்பு, செல்வாக்கு எல்லாமே என்ன செய்தது? எல்லாமே இருந்தது. ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை, மதிப்பு, செல்வாக்கு இவைகள் எல்லாம் ஒரு ஆபத்து காலத்தில் அவனுக்கு உதவியாக இருக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவனுடைய மகள், அவளுக்கு ஏதோ ஒரு வியாதி பிடித்தது. அந்த வியாதியினுடைய கொடூரம் எந்த நிலைக்கு போயிட்டு சொன்னால்,
அந்த வியாதி அப்படியே உச்சக்கட்டத்துக்கு போய் அவள் மரிக்கும் நிலைக்கு அவளை தள்ளிவிட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நிலையில் அவருக்கு இவ்வளவு மதிப்பு இருந்தாலும் எத்தனையோ மருத்துவரை பார்த்திருக்கலாம், விதவிதமான மருத்துவர்களை பார்த்திருக்கலாம், விதவிதமான உதவிகள் அவளுக்கு கிடைக்க பெற்றிருக்கலாம். ஆனால் அவைகளிலே ஒன்றும் அங்கே அவருக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிலையில் தான் இயேசுவை தேடி அவர் வருகிறது நம்ம பார்க்கிறோம். அவர் இயேசுவிடத்தில் வருகிறார். 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, அவன் என்ன செய்யறான்னா, இயேசுவை பார்த்த உடனே அவன் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து, அப்போ இவனுடைய அந்தஸ்து, அவனுடையதான மதிப்பு, அவனுடைய செல்வாக்கு அவனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் பாருங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலட்டி வைத்து விட்டு இயேசுடைய பாதத்தில், நீங்க தான் எனக்கு ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லை என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே அவன் விழுந்தான், பணிந்தான் என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன சொல்லி சொன்னா, நமக்கு பலவிதமான அந்தஸ்துகள் இருக்கலாம், அல்லது பெருமைக்குரிய காரியங்கள் நிறைய இருக்கலாம், அல்லது நாம் மேன்மை பாராட்டுவதற்கு என்று சொல்லி நமக்கு நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய தொழிலிலும், நம்முடைய படிப்பிலும், நம்முடைய அந்தஸ்திலும் நிறைய காரியம் இருக்கலாம். ஆனால் நாம் தேவ சமூகத்திலே வரும்போது நாம் எப்படி வர வேண்டும் என்றால், நாம் இயேசுவின் சமூகத்திலே நம்மை முழுமையுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே உம்மை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நீங்க எனக்கு உதவிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் நாம் விழக்கூடியவர்களாக இருப்போமானால் நாம் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நீங்க ஜெபிக்க போற 2 மனிதர்கள் ஜெபத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஜெபித்த 2 பேரை குறித்து இயேசுநாதர் சொன்னார். ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் என்ன செய்து, ஒருத்தர் பரிசேயன், ஒருத்தர் என்ன செய்ய ஆயக்காரர். பரிசேயன் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி அவரு ஜெபத்தை தன்னுடைய பெருமைகள் எல்லாம் சொல்றாரு. ஆனா ஆயக்காரர் என்ன சொல்றாருன்னா, அவர் தேவ சமூகத்தை நிமிர்ந்து பார்க்கறதற்கு துணிவு இல்லாம பாவியாக என் மேலே கிருபையாய் இரும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்றதை குறித்து என்ன சொல்ல பார்க்கிறோம். யார் கிருபை பெற்றது என்றால், யார் ஒருவன் தாழ்த்தினானோ அவன் கிருபையை பெற்றுக்கொண்டான். தேவ சமூகத்தில் வரும்போது அவர் தேவனாய் இருக்கிறார். தேவன் வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்னவர், எல்லாவற்றையும் தம்முடைய ஒரே வார்த்தையினாலே அவர் அவர் செய்து முடித்தவர், உருவாக்கினவர், சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறவர். அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளை நிற்கும், அவரால் கூடாது ஒண்ணுமே கிடையாது. அவர் சர்வ வல்லமுடையவராய் இருக்கிறார். அது தேவ சமூகத்தில் வரும்போது நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரை உம்மை விட்டால் எனக்கு வேற கதியில் என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுவோமானால் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மகிட்ட அந்த தாழ்மை ரொம்ப தேவை. அநேக சமயங்களிலே நம்முடைய ஜெபங்களை நாம் பார்க்கும்போது, ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசுவை தேடி வரும்போது, ஜெபிக்கும் போது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? அநேக சமயங்கள்ல நமக்கு முழங்கால் படியிடுவதற்கு கூட நமக்கு தயக்கங்கள் இருக்கிறது. உடல்நிலை ஒத்துழைக்காத சமயத்திலே முழங்கால் படியிடாதது அது பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போது, நமக்கு முழங்கால் படியிடுவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் போது, சரீரம் ஒத்துழைக்கும் போது நமக்கு என்ன செய்கிறது இல்லை, நாம் முழங்கால் படுவதற்கு நம்முடைய மனது ஒத்துழைப்பதல்ல. நான் எப்படி முழங்கால் போட அப்படின்ட்டு என்ன நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவரை அங்கீகாரம் இன்றி அவருடைய உதவியை தேடி அவருடைய சமூகத்தை தாழ்த்தும் போது தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இயேசு அவருடைய வீட்டுக்கு போறார். அவன் தாழ்த்தும் போது இயேசு அவருடைய வீட்டுக்கு போறார். ஆனா என்ன நடக்குது, வழியில பார்த்தீங்கன்னு சொன்னா தாமதமாகிறது. இன்னொரு அம்மா, அங்க இன்னொரு பெண், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இயேசுடைய வஸ்திர தொங்கலை
தொட்டபோது அங்கே இயேசு அங்கே நேரத்தை அவர் செலவு பண்ணுகிறார். அங்கே நேரத்தை செலவு பண்றார். நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி அங்கே வருகிறது. என்ன செய்தி வருகிறது? 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய அம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து அங்கே இயேசுவை தொடர்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே தொட்டு இங்கே இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் போதே அங்கே அந்த வசனம் 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். என்ன செய்தி வருகிறது? இங்கே லேட் ஆகுது. லேட் ஆகும்போது அங்கே செய்தி வந்து விட்டது, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனாள். போதகர் என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்படுத்த வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் வந்து என்ன செய்ய போகிறார் என்று நிலை உள்ளதை குறித்து என்ன செய்கிறார் நம்ம பார்க்கிறோம். அவன் தன்னை தாழ்த்தினான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன செய்ய தாமதம். இந்த தாமதம் என்ன செய்யறா? ஆபத்து உச்சகட்டத்துக்கு போய் நம்பிக்கை இல்லாத நிலைக்கு வந்து விட்டது. அவன் நேசித்த யாருக்காக வந்தானோ அந்த பெண் நேசித்த மறுத்தி போனான்ற செய்தி வருகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, எதை பார்க்கிறாருன்னா, அவன் இயேசுவை அணுகி வந்ததையும் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு இயேசுடைய பாதத்தை பிடித்து கொண்டதையும் இயேசு கவனித்து பார்த்து அவனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்ற? 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சொல்றார், பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ இன்னும் விசுவாசமாயிரு. நீ விசுவாசத்தோட என்னை தேடி வந்தாய். விசுவாசத்தோட உன் மகள் சுகமாக வேண்டும் என்று தேடி வந்தாய். உன் மகள் மரித்து போனா என்ற செய்தி உனக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் நீ பயந்துராத, இன்னும் விசுவாசமாயிரு, இன்னும் விசுவாசமாயிரு என்று சொல்லி இயேசு அங்கே போகிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அவருடைய தாழ்மையான ஜெபத்தை கேட்டு இக்கட்டான நிலைகளும் இனி முடியாது எல்லாம் முடிந்து போன என்ற நிலைகளும் இயேசு அவனை தைரியப்படுத்தி அவருடைய பிரச்சனை தீர்க்கும்படி புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அங்கே போய் அங்கே இயேசு அந்த பிள்ளையை பார்க்கிறார். பிள்ளையை என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மரித்த நிலையில எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இயேசு வேற ஒண்ணுமே செய்யல. 41ஆம் வசனத்துல போய் பார்க்கிறோம். அதுல அந்த அந்த பிள்ளையோட கையை பிடிச்சு தலித்தாகுமே சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்திலே அவர் உயிரோடு கூட எழும்புறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. அப்போ தேவன் எப்படின்னா கிரியை செய்யறா பாருங்க. சூழ்நிலை சொல்லுகிறது, இக்கட்டான சூழ்நிலை என்று சொல்லுகிறது. மனிதன் நமக்கு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், இனி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுகிறான். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்பா அது முடியல, இனி மறுபடியும் அது துவங்க இருக்கிறது, ஒரு அற்புதம் உனக்கு இருக்கிறது, உனக்கு நம்பிக்கை உண்டு, நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அங்கே அற்புதத்தை செய்கிறது நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். என்ன நிலை? உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, தீர்க்க முடியாத கஷ்டம், தீர்க்க முடியாத போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். என்ன செய்வது, ஏது செய்வது? நாம் செய்ய வேண்டியதுன்னு சொன்னா, நேரடியா இயேசுவை சந்திங்க, நேரடியா இயேசுவை சந்திங்க, இயேசுவை தேடுங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள், இயேசுடைய பாதத்தில் விழுங்கள். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறொரு கதி இல்லை, நீர்தான் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தை பிடித்தால், இயேசு இனி முடியாது என்ற நிலையிலும் எல்லாம் முடிந்து போனது என்ற நிலையிலும் தேவன் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும்.
அது வியாதியா இருக்கலாம், பணப்பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டால் தேவன் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது தனிப்பட்ட சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வரும். அல்லேலூயா. தனிப்பட்ட சந்திப்பு உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். நீங்க தனியா தேவ சமூகத்தை தேடுங்க. உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் பார்த்து பிரமிக்கத்தக்க நிலையில அப்படிப்பட்ட அற்புதம் இருக்கும். தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களிலே வாசிக்கும் போது நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசேயனை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஒரு மனிதன், அவனுடைய பெயர் நிக்கோதேமு. இவன் தனிப்பட்ட விதத்திலே யாருமே இல்லாத ஒரு நேரத்திலே இயேசுவை சந்திக்க அவன் வருகிறான். அவன் தனிப்பட்ட விதத்தில் வருகிறான். அது ராத்திரி நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் இயேசுவை சந்திக்க தனிப்பட்ட விதத்திலே அவன் சந்திக்க வருவதை குறித்து என்ன செய்கிறார் நம்ம பாருங்க. இவர் யார்? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது பரிசேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயன், அவனை குறித்து 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யூதருக்குள்ளே அதிகாரி பரிசேயன் என்று எங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு 3:10 சொல்லும்போது சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளே போதகனாய் இருந்தோம். அப்போ அவனுடைய அந்தஸ்து குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் மேன்மை, பரிசேயன் என்ற மேன்மை, யூதர்களுக்கு ஒரு அதிகாரி, யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வேத போதகனாய் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன். அப்போ இவருடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை நிமித்தமாக அவன் இயேசுவை சந்திக்க வருகிறான். இவன் மனுஷனுடைய பார்வையில ரொம்ப விசேஷமான மனுஷன், எல்லாரும் மதிக்கப்படத்தக்க ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். அவர் வந்து 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, இயேசுவிடத்துல பேசும்போது சொல்றாரு, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்றார். அப்போ அவனுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னா, இவர் யாரு? பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தவர் என்றதான அறிவு அவருக்குள் என்ன செய்தது? இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, இந்த பேதுரை குறித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கேட்கிறார், என்னை மனுஷகுமாரனை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதை மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பிதாவானவரே உனக்கு வெளிப்படுத்துறான்னு சொல்றார். அவர் இயேசுவை குறித்ததான அந்த வெளிப்பாடு அறிவு இருந்தது மாத்திரமல்ல, அவர் இயேசுவை தேவகுமாரன் என்பதை அறிந்து உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றி அவருக்காக வாழும்படி தன்னை அர்ப்பணித்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வாழ்க்கையிலே இவருடைய இந்த வெளிப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அவருடைய அனுபவத்திலே இருந்தது. இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய குமாரன் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்திலே அவர் அறிந்திருந்தார். அதுக்கேற்ற விதத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் சந்தித்தும் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா இவருக்கு இருந்ததான அறிவு என்ன சொன்னா, இவர் யூகம். என்ன யூகம்னா, தேவன் இவரிடத்தில் இல்லாவிட்டால் இதை செஞ்சிருக்க முடியாது, இவர் ஏதோ விசேஷமானவர்,
இவர் தேவன் இவரோடு கூட இருக்கிறார் என்றதான சில காரியங்கள் அவருக்குள்ளே அறிந்திருந்தபடியினாலே அவர் அந்த காரியத்தை பேசுகிறார். அதுக்காகத்தான் அவர் சந்திக்க வந்திருக்கிறார். உண்மைதான். ஆண்டவர் இவனை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? யூதர்களுக்குள்ளே அவன் அதிகாரியாக அல்லது மார்க்க பக்தி உடையதான ஒரு பரிசேயனாக அல்லது வேதத்தை எல்லாம் கற்று தேர்ந்து திறமையை போதிக்கிற வேதாகம போதகராக இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ யார் தெரியுமா? நீ பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாதவன் என்று இயேசு பார்க்கிறார். அவன் அளவிலே அல்லது சமுதாய அளவிலே அவனுக்கு இருக்கிறதான அந்தஸ்து மேன்மை விசேஷமானது. ஆனால் தேவன் அவனை பார்க்கும் போது பரிதாபமாக பார்க்கிறார். அவன் அளவிலே அவன் எல்லாம் உடையவன், எல்லாம் நிறைந்தவன், எல்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் பார்வையில அவன் பரிதாபமானவன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எல்லாம் இருக்கிறது சரிதான், ஆனா நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம் என்று இயேசு சொல்றார். நீ மறுபடியும் பிறக்காட்டினா உன்னுடைய இந்த வேத அறிவோ உனக்கு இருக்கக்கூடிய மத வைராக்கியமோ ஒன்றுக்கும் புரோச்சனமே கிடையாது என்று சொல்லி தேவன் அவனோடு கூட இடைபடுவதை குறித்து என்ன செய்ய நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் தெளிவா அவனிடத்துல பேசினார். அவன்கிட்ட எதை குறித்து பேசியிருக்கலாம்? மதத்தை குறித்து பேசியிருக்கலாம். எப்படி நியாயப்பிரமாணம் உண்டானது, அல்லது நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றுவது, அல்லது ஒரு யூதனாக இருக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பலிகளை அவன் செலுத்த வேண்டும், நியாயப்பிரமாணத்தை எப்படி கை கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பேசலை இயேசு. அவர் எதை குறித்து தான் அவன் பேசுகிறார் சொல்லி சொன்னா, இதை குறித்து தான் பேசுறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நுழைவதற்கு எது தகுதியோ அதை குறித்து பேசுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் பிறக்காவிட்டால். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நாம் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் மேன்மை இருந்தாலும், எவ்வளவுதான் சிலாக்கியங்கள் இருந்தாலும், வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்திருந்தாலும், மறுபடியும் பிறக்காவிட்டால் பரிதாபமான ஒரு நிலை. மறுபடியும் பிறக்காவிட்டால் மிக பரிதாபமான ஒரு நிலை. ஆகினால்தான் இயேசுவா நேசிக்கிறார் சொன்னா, இந்த மறுபடியும் பிறத்தலை குறித்து என்ன செய்கிறார் ஆண்டவர் பேசுகிறதை பொறுத்து பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து பேசுறாரு. அவன் சொல்றான், ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்க எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? இயேசு சொல்றாரு, எப்பா நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாது இருக்கிறாயா? அப்போ எவ்வளவுதான் வேத அறிவு இருந்தாலும், எவ்வளவுதான் ரொம்ப நுணுக்கமாக மதத்தை பின்பற்றினாலும், எவ்வளவுதான் ஆராதனைகளை செய்திருந்தாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி இருந்தாலும், எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும், அதற்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்கே அவனுக்கும் என்ன இல்லை, மறுபடியும் பிறத்த அனுபவம் கிடையாது. அது புரியவும் செய்யல, அவனுக்கு இல்லை. ஆகியனால தான் அவர் அதை குறித்து பேசும்போது சரப்பிரகாரமான பிறப்பை குறித்து அவன் என்ன செய்கிறான், பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ முக்கியமானது என்னவென்று சொன்னால் மறுபடியும் பிறத்தல் மிக 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 முக்கியமானது. தனிப்பட்ட விதத்தில் அவனை சந்திக்கும் போது இயேசு அவன்கிட்ட அதான் பேசுறாரு, மறுபடியும் பிறத்தல். ஆனா இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ற, பெந்தேகோஸ்தே நாள் வரும்போது பேதுரு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாரும், பின்னாடி சொல்லும் போது 3000 பேர் சொல்லியிருக்கிறார். கூடியிருந்தவர்கள் எல்லாரும், சகோதரரே
நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றாரு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கன்னு சொல்றாரு. அவங்க உடனே மனம் திரும்புறாங்க. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் பிறத்தல்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உள்ளான மனம் திரும்புதல், ஆவியினாலும் ஜலத்தினாலும், ஆவியானவருடைய கிரியை மூலமாக வேதனுடைய வசனம் நம்மகிட்ட வரும்போது அந்த வசனத்துக்கு இடம் கொடுத்து நாம் மனம் திரும்புகிறோம் இல்லையா, அதைத்தான் மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லுகிறோம். அந்த அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? மறுபடியும் பிறக்காம ஞானஸ்தானத்துக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மறுபடியும் பிறக்காமே சபை அங்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஊழி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஜெபம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது சொன்னா, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னா எனக்குள்ளே மனம் திரும்பின அனுபவம் இருக்கிறதா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிசியா இருக்கிறான், பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ மறுபடியும் பிறந்ததுக்கு அடையாளம் என்ன? எல்லாம் புதிதாயின. பக்கத்தை பார்த்து கேளுங்க, எல்லாம் புதுசாயிடுச்சா? பழைய வாழ்க்கை தான் போகுதா? பழைய வாழ்க்கை தான் போகுதா? புது வாழ்க்கை வந்திருக்குதா? புது வாழ்க்கை வந்திருக்குன்னு நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல பழையபடிதான் இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யல? மறுபடியும் பிறக்கவில்லை. ஆகினாலே இந்த பர்சனலான சந்திப்பில் தேவன் அவன்கிட்ட பேசுற முக்கியமான காரியம் மறுபடியும் பிறத்தல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில தேவனை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கிற அனுபவம் இருக்கணும். அந்த தனிப்பட்ட சந்திப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். மாற்றங்களை கொண்டு வரும். வேதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கும் போது, தேவன் நம்மோடு கூட பேசும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் மனம் திரும்ப தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சுட்டி காண்பித்து எதெல்லாம் தேவ சித்தத்துக்கு மாறா இருக்கிறது, தேவ சித்தம் இது என்று சொல்லும் போது நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் நம்முடைய மனதை மாற்றி தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய உறவு, தேவனோடு உறவு நிமித்தமாக உண்டாகிற பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவ்விதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். மூன்றாவது ஒரு நபர் மார்க் 10:17. மார்க் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனுக்கு பார்க்கிறோம். யார் என்று சொன்ன ஒரு பணக்கார வாலிபன். பணக்கார வாலிபன். பணக்கார வாலிபனை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் பணக்காரரா ஏழையா இதெல்லாம் பிரச்சனையே கிடையவே, தேவ சமூகத்தாலாம் பிரச்சனையே கிடையவே கிடையாது. ஆனால் இந்த பணக்கார வாலிபனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு தாகம் இருந்தது. ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு தாகம் இருந்தது. என்ன வாஞ்சை என்று சொல்லுவோமானால் அவனுடைய கேள்வியை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போ இவ்வளவு ஓடி வர்றான், இயேசுவை பார்த்து ஓடி வர்றான். ஓடி வந்து முழங்கால் போட்டு அந்த முழங்காலில் நின்ற நிலையிலேயே கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்னையா செய்யணும் கேட்கிறான். இவன் வந்து சாதாரணமான ஆளும் கிடையாது, பாவி கிடையாது, துன்மார்க்கன் அல்ல, பரியாசக்காரன் கிடையாது. இவனுடைய ஒழுக்கம் மிக சிறந்த நிலையிலே ஒழுக்கம் உள்ளவன், மிக சிறந்த ஒழுக்கம் உள்ளவன் அவன். மற்றவர்களை போல சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கற்பனையின்படி நட அப்படின்னு சொல்லும்போது எவைகளை?
அந்த 10 கற்பனைகள் ஆண்டவர் சொல்றார். சொல்லும்போது இவைகளை எல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொண்டு நடக்கிறேன். என்ன அற்புதம் பாருங்க, என்ன அற்புதம் பாருங்க. 10 கற்பனைகளையும் கை கொண்டு நடப்பது என்று சாதாரணமான காரியம் கிடையாது. பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லக்கூடாது. விசுவாசி எவ்வளவு பொய் சொல்றாங்க, பக்கத்தில் கேளுங்க. பொய் விசுவாசி எவ்வளவு பொய் சொல்றாங்க. வாயை திறந்தாலே சொல்றதுக்கு பொய் தான். ஆனா இந்த வாலிபனை பாருங்க, 10 கற்பனைகளையும் என்ன செய்கிறான், இச்சையாதிருப்பாயாக. அப்போ இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள எவ்வளவு இச்சைகள்லாம் இருக்குது, இவைகள் எல்லாம். ஆனா இவனை பார்க்க வாலிபன், ஆனால் ஜெயம் எடுத்த இவைகள் எல்லாம் என்ன செய்யலாம், அவனுக்கு ஒன்றை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஒழுக்க ரீதியாக மத ரீதியாக ஒன்றிலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை உடைய ஒரு சன்மார்க்க வாழ்க்கை அவனுக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆனா எல்லாம் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது, ஒரு வெறுமை. நல்லா பைபிள் வாசிக்கிறான், சர்ச்சுக்கு போறான், வசனத்தை வாசிக்கிறான், நியாயப்பிரமாணத்துப்படி நடக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஒரு வெறுமை இருக்கிறது. அவனுக்கே தெரியுது, நான் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, அவனுக்கு தெரியுது. அந்த தான் அவனுக்கு வெறுமை என்ன செய்கிறது கொடுக்கிறது. அப்போ அதனால்தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, அவன்கிட்ட இல்லாத பணமா? ஆனால் நாம் எவ்வளவு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பது என்னென்றால் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டு என்ன செய்தார்னா, மார்க்கில் வாசிக்கிறோம், அதே 10ஆம் அதிகாரத்து 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, கவனிங்க, இயேசு என்ன செய்தார்னா அவனை பார்த்து அவன் மேல கோவப்பட்டிருக்கணும். கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றான். ஆனா இயேசு என்ன செய்யறாருன்னா அவனை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா இயேசு என்ன செய்யறாருன்னா அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் ஆண்டவர் எந்த ஒரு மனுஷன் மேலையும் மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறார், ரொம்ப அன்புள்ளவராய் இருக்கிறார். இவனுடைய அறியாமை நிமித்தமாக தேவன் பரிதாபப்பட்டு ஆண்டவர் அவனுடைய குறையை அவனுக்கு சுட்டி காண்பிக்கிறார். அவனுடைய குறையை சுட்டி காண்பிக்கிறார். என்ன குறை வாசிங்க? உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டு சொல், ஒரு குறை இருக்குதப்பா, ஒரு குறைவு இருக்குதப்பா. குறையை சுட்டி காண்பித்ததை அவன் எல்லாமே சரியா இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில் குறை இருக்கிறதை இயேசு அங்கே அவனுக்கு அவன் மேல அன்பு கூர்ந்து அதை சுட்டி காண்பிக்கிறார். நம்ம வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும். நாம பரலோகத்துக்கு போகணும். போவதற்காக நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிற உண்மைதான், எல்லாம் சரிதான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாத ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறதுக்குரிய ஆபத்து இருக்கிறது. ஆகையினாலே நம் மனப்போனபடி நம்மால வாழ முடியாது. நித்திய ஜீவன் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏதோ ஒரு தடை இருக்குமானால் அந்த தடை என்ன என்பதை கண்டுபிடித்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, அவன் மேல அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டி காண்பிக்கிற. தொடர்ந்து வாசிங்க. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று, நீ போப்பா, உன் வீட்டுக்கு போ, உன் இடத்துக்கு போய் உனக்கு என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பின்னாடி சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. என்ன பாஸ்டர், இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம்,
அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம் நான் கேட்டேன். இங்க இப்படி சொல்றாரு இயேசுநாதர், அது வேறே சுவிசேஷம். இதான் இயேசுநாதர் சொல்ற சுவிசேஷம். என்ன சொல்றாருன்னா, ஏன் அதை ஆண்டவர் சொல்றார்? அவனுக்கு எல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசை, எல்லாம் ஆசை. ஆனால் அவன் எதை முதலிடத்தில் வைத்திருந்தான்னா, தன்னுடைய பணத்தை அல்லது தன்னுடைய ஆசையை முதலிடத்தில் வச்சிருந்தான். தேவனை முதலிடத்தில் வைக்கவில்லை. ஆண்டவர் முதலாவது என்ற இடம் வரும்போது தேவன் முதலிடத்தில் இருக்க வேண்டும், முதலிடத்தில் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டு நினைச்சாருன்னா, உன் இடத்தை கொஞ்சம் மாத்தப்பா. நீ இதுவரைக்கும் எதுல என்ன வச்சிருக்கிற, எதுக்கு முதலிடம் கொடுத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னா, உனக்கு நல்ல வேதம் தெரியுது, சத்தியத்தை கை கொள்ற, எல்லாம் செய்யற. ஆனா உனக்கு எதுல முதலிடம் வைத்திருக்கிறாய் என்றால், நீ பணத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கிற, பணத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கிற. ஆகையினால நீ என்ன செய்யணும், அந்த இடத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டும். உன்னால முடியல, ஆகையினால் நீ என்ன செய்ய, நீ உன்னை விட்டு அதை விளக்கு. எது உனக்கு தேவனுக்கு இடம் கொடுக்க முடியாம பண்ணுதோ அதை உன்னை விட்டு விளக்கு. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை என்ன செய், தரித்திரத்து கொடு. அப்போ நீ என்ன செய்வ, தேவனை முதலிடத்துல வைப்ப. அதுக்கப்புறம் எனக்கு சீசன் ஆயிரு, அப்புறம் என்ன செய்வாய், உனக்கு நித்திய ஜீவனுக்கு உண்டு கூற. அப்போ நம்ம வாழ்க்கையில கவனிங்க, தேவனை நம்முடைய வாழ்க்கையில தேவன் தான் முதல் என்ற இடத்துல நாம் இருக்க வேண்டும். முதலில் தேவன். யார் உனக்கு முதல்ல? இதே போலதான் வேற யாரோ ஒரு நபரையோ சில சொல்லுவான், எதை வேணாலும் குற்றலாம், இந்த பெண்ணை என்னால விட முடியாது, இந்த பையனை என்னால விட முடியாது, நீ எப்படி பரலது போவ, இது இல்லாம வாழ்ந்துருவேன், அது எப்படி? ஆண்டு சொல்றாரு, அப்பா வேத வசனத்துப்படி நடக்கணும், நீ தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன செய்யணும், நீங்க அதை முடியலன்னு சொன்னா நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஆக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனிடத்தில் முதலிடம் கொடுக்கும் போது நம்ம இயேசுவை பின்பற்றுக்கு எளிதாக இருக்கும். அப்பொழுது நமக்கு என்ன உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உங்களை நீங்க ஆழ்ந்து பார்க்கணும், அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், நீங்க யாருக்கு முதலிடம் கொடுத்துருக்கீங்க? தேவனுக்கா அல்லது குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கா? தேவனுக்கா வேலைக்கா? தேவனுக்கா பணத்துக்கா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி நீங்க எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆராதனைக்கு வருவதற்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தான் முதலிடம் கொடுக்குறீங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஏதோ உங்களை தடை பண்ணுது, அப்ப அதுக்கு தான் முதலிடம் கொடுக்குறீங்க. கர்த்தரை சேவிப்பதற்கு ஏதோ ஒன்று தடை பண்ணுகிறது, அப்படியானா நீங்க அதுக்கு தான் நிச்சயம் முதலிடம் கொடுக்குறீங்க. இல்ல என்னாலும் சரி, ஆராதனைக்கு தான் முதலிடம், ஜெபம் பண்றதுக்கு தான் முதலிடம், ஏசப்பா பிரியப்படுத்துறதா முதலிடம் சொல்லி அதுக்கு முதலிடம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. இதுல பரிதாபம் என்னன்னா, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த உண்மையை சொல்றார். என்ன செய், நீ இதை செய்ப்பா, அப்ப என்ன செய்வ, உனக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். இவனுக்கு என்னன்னு சொன்னா, அவனுக்கு எது மேலதான், பணத்தின் மேல் அவனுக்கு வச்சதை மாற்றுக்கு அவனுக்கு விருப்பமே கிடையாது. அது எப்படி, அது எப்படி சரி சொல்லுவாங்களா, அவளை எப்படி, அவனை எப்படி. இப்ப அப்படித்தான் இருக்கும், காண வரும்போதுதான் தெரியும், ஐயோ எப்படி. இன்னைக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து சரின்னு சொன்னாயானால் உடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை காத்துக்கொள்வாய், பரலோக மேன்மையை பெற்றுக்கொள்வாய், மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும். ஆனால் அதை விற்று நீங்கள் வேறு எதுக்கோ நீங்க முதலிடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய முடிவு என்ன செய்யும், சந்தோஷமா என்ன இருக்காது. ஆகினால் இந்த நாட்கள் நம்ம சரி பண்ணிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்க போறோம்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 4 பேரை பார்க்க நினைச்சோம், ஆனா 3 பேரை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒருவன் துக்கத்தோடு வந்த தகப்பனாகி யவீரு. ஆனா கர்த்தர் மேல கர்த்தருக்கு முதலாக தாழ்த்தி விசுவாசமா இருந்தபோது கர்த்தர் அவருடைய வேதனையை மாற்றி கண்ணீரை துடைத்து அவனுக்கு மகிழ்ச்சியை தேவன் கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இன்னொருவன் நிக்கோதேமு, அவனுடைய தேவன் பாராட்டுவார்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இயேசு இடத்துல வந்தான். இயேசு சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்ப்பா, நீ இவ்வளவு இருந்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபிறப்பின் அனுபவத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட திட்டமும் தெளிவாக பேசணும்னு பார்க்கிறோம். இன்னொரு நபரை தான் கடைசியாக பார்த்தோம், பணக்கார வாலிபன். எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. ஆனால் யாரை எங்கே வைக்கணுமோ, யாருக்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதை கொடுக்காதனால அவனுடைய பக்தி வீணாய் போனது, வேத அறிவு வீணாய் போனது, கற்பனையை கை கொண்டு வந்தது எல்லாம் வீணாய் போனது, எல்லாம் மாறி போனதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நாமோ அப்படி இல்லாதபடி நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் சத்தியத்தில் நடந்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை தேவன் தருவாராக. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். மூன்று கேள்விகள் உங்கள் மத்தியில். 3 கேள்விகள். 1, எவரை போல, யவீர் என்ற மனுஷனை போல நீங்கள் பாரத்தை சுமந்திருந்த நீங்கள் உங்கள் பாரத்தை நீங்கள் மாற்றும்படியாக இயேசுவை சந்தித்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா, அல்லது அந்த பாரத்தோடையே இருக்க விரும்புகிறீங்களா? ஓடி வாங்க இயேசு இடத்துல ஓடி வாங்க. அவருடைய பாதத்தில் விழுந்துருங்க. உங்க பிரச்சனையை அப்படியே சொல்லுங்க. சூழ்நிலை எவ்வளவு மோசமான சூழ்நிலைன்னு பிசாசு சொன்னாலும் அவனுக்கு இடம் கொடாதீங்க. இயேசு மேல விசுவாசமா இருங்க. தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வீங்க பார்ப்பீங்க. அவர் அற்புதத்தை செய்வீங்க பார்ப்பீங்க. அற்புதம் செய்யறதை பார்ப்பீங்க. நிக்கோதேமு போல நீங்க இருந்துடாதீங்க. வாஞ்சு இருந்தது, தாகம் இருந்தது, அறிவு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் மறுபிறப்பின் அனுபவம் இல்லாத ஒரு பரிதாபமான நிலை அவனுக்குள்ள இருந்தது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை நாம் பெற்று ஒரு புது சிருஷ்டி என்றதான வாழ்க்கை நாம் வாழ நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. 3வது, பணக்கார வாலிபன். எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு நல்ல மனுஷன். ஆனா அவனுக்கு பரலோகம் இல்லையே, பரலோகத்துக்கு போக முடியலையே. காரணம், யாரை முதலிடத்தில் வைக்கணுமோ அவரை வைக்காம வைக்கக்கூடாத ஆளை முதலிடத்தில் வச்சதுதான். தேவனை முதலிடத்தில் வைக்காம அவன் பணத்தை முதலிடத்தில் வச்சதுதான். நீங்க உங்க வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நீங்க தேவனை முதலிடத்தில் வைக்காவிட்டால் அது பரிதாபத்துக்குரியவளா மாறிடுவீங்க. இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை முதலிடத்தில் வைப்பேன். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் முதல், நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீங்க தான். ஆண்டவரே எனக்கு எவ்வளவுதான் சொந்த பந்தம் இருந்தாலும் நீங்க தான் முதல், மற்றவங்கள 2வது இடம். என் பணம், என் செல்வம், எனக்கு இருக்கக்கூடிய சொத்து ஆஸ்திகள் எல்லாம் 2வது இடம், 3வது இடம் தான். எனக்கு இருக்கக்கூடிய வசதிகள், எனக்கு இருக்கிற புகழ்கள், எனக்கு இருக்கக்கூடியதான கர்த்தாவே எல்லாம் ஆண்டவரே வேறு இடத்துக்கு கொண்டாந்துடுறேன். அந்த முதல் இடத்துக்கு நான் வரமாட்டேன், கொண்டு வர மாட்டேன். ஆண்டவரே எனக்கு இயேசு தான் முதல், எனக்கு இயேசு தான் முக்கியம். கைகளை எல்லாம் உயர்த்தி, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே,
உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. 2 கைகளை நல்லா கையை உயர்த்தி தேவன் எதிர்பார்க்கிறபடி என் வாழ்க்கை மாற என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தேவன் எதிர்பார்க்கிறபடி நான் மாற என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உருவாக்குமே. எனக்கு நமக்கு உதவி செய்ய நம்முடைய கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய பாதத்தில் விழுந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று புது சிருஷ்டியாய் வாழுவோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 3 நபர்களை குறித்து தியானித்து நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் இயேசுவை சந்தித்து அவரோடு உறவாடும்போது ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்ள உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக எங்களுக்கு இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்தாலாம் விடுதலை கொடுத்து அற்புதத்தை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் திரும்புதல் அனுபவத்தோடு வாழ உதவி செய்யுங்க. உமக்கு முதலிடம் கொடுத்து மற்றவைகளை அடுத்த இடங்களில் வைத்து நாங்கள் நேர்த்தியாக எங்கள் பாதையில் ஓடங்கள் எல்லாரும் கிருபைதாங்க. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில்